மூவி எப்படி சார் இருந்தது? மூவி நல்லா இருக்குமா, ஆனால் ரிட்டர்ன் வந்து ஃபேமிலி இது பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். மணிரத்னம் படம் நல்லா இருக்கு. மணிரத்னம் படம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஃபீல். ஆக்சுவலி கமலும் மணிரத்னம் காம்போ சூப்பராக இருக்கு. சுமார் தான். ஆக்சுவலி எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை. சிம்பு நல்லா எடுத்திருக்காப்ல. 2 கூட்டணி நல்லா இருக்கும். வெறி வெற்றி பெறும் படம் எதிர்பார்க்குறேன். எஸ்டிஆருக்காக மணிரத்னம் எடுத்திருக்காரு, நம்ம இவருக்காக எடுக்கல. கமலுக்காக செக்கச்சவந்த வானம் மாதிரி இருந்துச்சு, ஆனா செக்கச்சவந்த வானமே நல்லா இருந்துச்சு. மத்தபடி ஓகே, படம் சூப்பர், நல்லா இருக்கு. எஸ்டிஆர் காண்டி பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. அதர்வைஸ் இந்த ஜில்லா படத்தை கொஞ்சம் மெரிச்சா வந்து ஜில்லா படத்தை எப்படி அவங்க அப்பா வேறு பையன் வேறு தப்பா நிற்கிறது, அதே மாதிரி தான் இதுலயும். சிம்பு சார் வந்து அவரோட காஸ்டியூம், அவரோட வில்லன் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இது பண்ணிருக்காங்க. கமல் சார் எப்படி பண்ணிருக்காங்க? கமல் சார் பண்ணியிருக்காப்ல, நார்மலா பண்ணியிருக்காப்ல. நான் சிம்பு சார் காண்டி தான் அந்த படம் ஓடும் கண்டிப்பா. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே கதை தாங்க. ஃபர்ஸ்டே ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிரும். இல்ல ஓப்பனிங் சீன்லயே தெரிஞ்சிரும். அங்க இருந்து ஸ்டோரி ஒன்லைனாவே போயிடும் நமக்கு. பக்காவா இருக்கு, நல்லா இருக்கு படம். ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கு, போரே அடிக்கல, செம்மையா இருந்துச்சு. சிம்புவை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க படத்துல. கமல் சார் எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு? கமல் சார் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் சிம்புக்கான ஸ்கோப்பே இல்லை. ஒரு கம்பேக் மூவி நல்லா ஒரு சிம்புக்கான யூஸே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. 2 பேருமே போட்டு ஆக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். அதாவது கமலஹாசன் சார் எஸ்டிஆரோட காம்பினேஷன் வேற லெவல் படம். சரிங்களா? என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு அடுத்தலாம் கொஞ்சம் முடிச்சு விட்டீங்க அவர், அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் இருக்காங்க, அவ்வளவுதான். அபிராமி மெண்டல் ஆயிட்டாங்க, திரிசா பரலவம் போயிட்டாங்க. வேற யாரு இருக்கா? வேற என்ன? கமல் மட்டும் லாஸ்ட்ல இருக்காப்ல, ஏன் இருக்காருன்னே தெரியல. ப்ரோ சிம்பு காண்டி தான் ப்ரோ படத்துக்கே வந்தோம் நாங்க. போடுங்க வாங்க தலைவா, கடவுளே கேளுங்க தலைவன் பாருங்க. நான் ஒத்த விரல் காட்டுனா அப்படிதான் வந்திருக்காப்ல எஸ்டிஆர் கணக்குல. உண்மையிலே படம் நல்லா இருந்துச்சு. உண்மையில நீங்க வந்து எஸ்டிஆர் காண்டி போய் படத்தை பார்க்கலாம். எஸ்டிஆர் காண்டி மட்டும் தான் படம். வேற என்ன வேற எதுவும் சொல்லணுமா? செக்கச்சவந்த வானத்தை போய் நாங்க இப்ப போய் திரும்ப பார்க்க போறோம். அதுக்கு இது ஓகே. ஆனா எஸ்டிஆர் அந்த எஸ்டிஆர் தான் படமே எஸ்டிஆர் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல ஒரு 10 மினிட்ஸ் வேற லெவல். அதுக்கப்புறம் படம் டல் அடிச்சது தான். அதுக்கப்புறம் எங்கேயுமே பிக்கப்பே ஆகல. அது இன்னும் எப்படி சொல்றது, கமலஹாசன் அவர் வந்து வேற லெவல். 2 பேர் காம்பினேஷன் வேற. அடுத்த பாட்டு ஏதாவது வருமானலாம் தெரியாது. அடுத்த ஒரு காம்பினேஷன்ல 2 பேர் அடிச்சா வேற லெவலா இருக்கும் படம். நல்லா இருக்கு படம். ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்ப கமல் ஃபேன் மணிரத்னம் படம் பார்க்கணும்னா இந்த படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நான் கமல் சாரோட ஃபேன். சோ ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? ஆக்சுவலி ஐ என்ஜாய்ட் a lot. பட் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த காலை கனவு சாங் வரவே இல்லை. நான் நினைச்சேன் ஒன்ன விட சாங் மாதிரி கமல் சார் அமீராமி காம்போல வரும், அந்த ரொமான்ஸ்லாம் பார்க்கலாம்னு. பட் ஏமாத்திட்டாங்க. ரெண்டாவது எனக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து பெருசா இல்லை. ஒரு பிஜிஎம்லாம் வந்து ராஜாலி 2.0 வர ராஜாலி பிஜிஎம் அப்படியே போட்டிருக்காரு. எனக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஓகே தான் படம். பெரிய ட்விஸ்ட் இந்த மாதிரிலாம் அது இல்லை. ஒன்லைன் அது ஸ்டார்டிங்லேயே வந்துடும். வேற ஒன்றும் இல்லை. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம அமேசிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லிட்ரலி 1.5 மணி நேரம் 9 o'clock உள்ள போய் வந்து 10:30 வெளியே வந்தோம். ஆனால் அந்த 1.5 மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய கதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செட்டிங் தான், அந்த ஸ்டோரி, அந்த வேர்ல்டு, அந்த கேரக்டர்ஸ்குள்ளே போகிறது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச விதம் ஒரு மாதிரி டக்குன்னு கதைக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு இன்ட்ரோ, ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ட்ரோவே இல்லாமல் டக்குன்னு கதைக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. அது அதே மாதிரி எண்டிங்குமே சரி, ஒவ்வொரு கேரக்டருமே ப்ராப்பராக ஃப்ளெஷ் அவுட் ஆகாமல் கதையை வெண்ட் ஓவர் ஆல் த பிளேசஸ்ங்கிற மாதிரி நிறைய இடம் போய் ப்ராப்பராக முடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஓரளவுக்கு எங்கேஜிங்காக கொண்டு போய் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே, பட் ஆனால் கிளைமேக்ஸ்ல வந்து ஃபைட் சீன் வந்து தரமா இருந்துச்சு. எஸ்டிஆருக்காக மூவி பார்க்கலாம். சாங்ஸ்லாம் மாசா. அந்த சுகர் பேபி சாங்ஸ் த்ரிஷா மேம் வந்து வேற லெவல். த்ரிஷா மேம் என்ன த்ரிஷா செத்ததான் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். 38 வருஷம் கழிச்சு நாயகன் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்புக்கு அடுத்து பண்ற படம்னா அது எப்படி இருக்கணும் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது அந்த 38 வருஷம் கழிச்சு இந்த படமா அப்படின்ற மாதிரி அந்த 38 வருஷம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. மற்றபடி